பிரான்சில் அடுத்த ஆண்டு முதல் சுமார் 74 லட்சம் வீடுகளுக்கு நில வரி அதிகரிக்கப்பட உள்ளதாக பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. பொருளாதார அமைச்சகம் மேற்கொள்ளும் தரவு புதுப்பிப்பின் காரணமாக இந்த அதிகரிப்பு ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குடிநீர், மின்சாரம், கழிப்பறை, குளியலறை, கழுவும் தொட்டி போன்ற வசதிகளில் வீடுகள் இருப்பது பரப்பளவாக கணக்கிடப்படுகிறது. இதன் காரணமாக வரி கணக்கீடு அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைக்கப்பட்ட இந்த தரவுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சராசரியாக 63 யூரோக்கள் கூடுதல் வரியையும், உள்ளூர் நிர்வாகங்களுக்கு 466 மில்லியன் யூரோ கூடுதல் வருவாயையும் ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 32 மில்லியன் சொந்தக்காரர்கள் செலுத்தும் நில வரி சதுர மீட்டர் பரப்பளவுடன் கூட இந்த வகை வசதிகள் இருப்பதையும் சார்ந்துள்ளது. இந்த ஒவ்வொரு வசதியும் கணக்கில் கொள்ளப்பட வேண்டிய பரப்பளவை செயற்கையாக அதிகரிக்க செய்யும். அதன் அடிப்படையில் நில வரியும் அடங்கும். வரி கணக்கீட்டில் நியாயம் மற்றும் துல்லியத்தை ஏற்படுத்துவதாக இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதாக அரசாங்கம் தெளிவுபடுத்தியது. எனினும் குறிப்பிட்ட வசதிகள் இல்லாத சொந்தக்காரர்கள் தங்களது நிலையை நிரூபித்து எதிர்ப்பு மனு அளிக்கலாம் என்று பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு வரித்துறையின் இணையதளம் imports.gov.fr அல்லது கடிதம் மூலம் இதுகுறித்து அறிவிப்பு அனுப்பப்படும். ஒருவேளை குறிப்பிட்ட வசதிகள் தங்களது வீட்டில் இல்லை என்று உரிமையாளர்கள் கருதினால் அவர்கள் இந்த வரி மதிப்பீட்டை எதிர்த்து மேன்முறையீடு செய்யலாம் என வரித்துறை தெளிவுபடுத்தியுள்ளது.